ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி டிஎன் பேங்கர்ஸ் யூடியூப் சேனல். என்ஐஎஸ்எல் அசிஸ்டன்டோடைய ஷிஃப்ட் டு அனாலிசிஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு பிகினராகவோ மாடரேட்டாவோ டாப்பராக வந்தாலும் சிஏவை எப்படி ப்ரிலிம்ஸுக்கும் மெயின்ஸ் ப்ரிப்பரேஷன் நடுவில் மேனேஜ் பண்ண தெரியலனா இந்த மெத்தட் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். யாருமே இதை சொல்லிக் கொடுத்துருக்க மாட்டாங்க. இதை நான் ஃபாலோ பண்ண மெத்தட் கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும் நீங்கள் சிஏ கவர் பண்ண. ஸோ நீங்கள் ஒரு பிகினராக இருந்தாலும் டாப்பராக இருந்தாலும் இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, டெய்லி ஸ்கூப் இருக்கும். அஃபைஸ் க்ளோடில் எனி பேக்கேஜ் வாங்கினா AK10 அப்படிங்கிற கூப்பன் கோட் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா 10% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். அண்டு கோல்டு காயின்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. சரி, ஸ்ட்ராட்டஜியை பார்த்துடலாம். ஸ்ட்ராட்டஜியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டாப்பரோ பிகினரோ அது முக்கியம் இல்லை. ஒன்லைனர் படிங்க. அந்த டெய்லி ஸ்கூப்னு ஒரு PDF இருக்கும். அதில் எடுத்து ஹெட்லைன்ஸ் இல்லைன்னா ஒன்லைனர் இருக்கும். அதை ஃபஸ்ட்டு படிச்சிருங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ். ஸோ உங்களுக்கு ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் கிடைக்கும். அந்த ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸில் தெளிவாக உங்களுக்கு புரிகிற மாதிரி இருக்கிற எல்லா டேட்டாவும் ஹேண்ட் ரிட்டன் ஃபார்மேட்டில் ஷார்ட்கட்டில் கொடுத்துருப்பாங்க. அதை படிச்சிட்டிங்கன்னா நியூஸ் என்னன்றது தெரிஞ்சிடும். இங்கே ஒன்லைனர்லேயே என்ன பேசுகிறாங்கன்றது ஒரு ஐடியா கிடைச்சிரும். ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் படிக்கும்போது உங்களுக்கு தெளிவான ஆன்சர் கிடைச்சிடும். இதுதான் சொல்கிறாங்க இந்த நியூஸ்க்கு அப்படின்ட்டு. உங்களுக்கு எந்த ஒரு ஸ்டாஃபோட ரெக்ரூட்மெண்ட்டும் ஓகே தான், வீடியோ பார்க்குறது ஓகே தான், பட் இதில் உங்களுக்கு கிளியர் ஐடியா கிடச்சிடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த டெய்லி ஸ்கூப் பிடிஎஃப்ல டீட்டெயில்டாக ஒரு கண்டென்ட் PDF இருக்கும். அதில் பேங்கிங், ஸ்கீம்ஸ், நேஷ்னல் மட்டும் எடுத்து படித்து அதில் இருக்குதுங்களா என்ன இருக்குது, அதில் அந்த பர்சன்டேஜ், இயர் வேல்யூ, டார்கெட், இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் இந்த ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸில் கவர் ஆகாது ஏதாச்சும் இருந்துச்சுன்னா படிச்சுக்கோங்க. எகைன் மந்த்லி ஸ்டடி PDF வருவாங்க. அதுலேயும் இந்த மாதிரி பேங்கிங், ஸ்கீம்ஸ், நேஷ்னல் நியூஸ் எடுத்து ஒன்ஸ் ரிவிஷன் பண்ணிக்கோங்க டீட்டெயில்டு அனாலிசிஸ்க்கு. மீதி இருக்கக்கூடிய அப்பாயின்மெண்ட்டு, ஸ்கீம்ஸு, ஷெட்யூலுக்கெல்லாம் இந்த ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸு என்எஃப். அதுக்கப்புறம் இந்த வீக்லி கண்டென்ட் PDFும் மந்த்லி பாக்கெட் PDF இருக்கு இல்லையா, அதை ப்ரிப்பேர் பண்ணிக்கலானவே மோர் தென் என்எஃப் ஃபார் அதர் டாபிக்ஸ் லைக் அப்பாயின்மெண்ட்டு, ஸ்கீம்ஸ், அப்பாயின்மெண்ட்ஸ், அப்புறம் இந்த சம்மிட்டு, இதெல்லாம் எங்கே நடந்துச்சுன்னு தான் கேட்பாங்க. சம்மிட்னா எங்கே நடந்துச்சுன்னு கேட்பாங்க. அவார்ட்னா யார் கொடுத்தாங்க, என்ன அவார்டு கொடுத்துருந்தாங்க, அப்பாயின்மெண்ட்னா என்ன அப்பாயின்மெண்ட்டு, இதுக்கு முன்னாடி என்ன போஸ்டிங் இருந்தாங்க, அதெல்லாம் வீக்லிலே இருக்கும், மந்த்லியே இருக்கும். ஸோ இப்படி தான் நீங்கள் சிஏவை ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஸ்ட்ராட்டஜி தெளிவாக சொல்கிறாங்க. அண்டு இந்த 3 ஃபார்மேட் இருக்கு இல்லையா, அதை படித்து முடிச்சுட்டு நெக்ஸ்ட் டே ஆப்பில் போயிட்டு, ஆப்லேயோ இல்லை கரியர் கிளாஸ் வெப்சைட்லேயோ பெய்டு யூசர்ஸ்க்கு மட்டும்தான் அவைலபிள். PDF டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்க டியூ டு காப்பிரைட்டு. நிறைய பேர் பைரசி பண்ணுறாங்க, அதனால டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்க. ஆப்பில் இந்த டெய்லி 30 குவிஸ் இருக்கு இல்லையா, இதை படிச்சுட்டு போய் அங்கே அட்டன் பண்ணிடுங்க. இந்த பேங்கிங், ஸ்கீம்ஸ், நேஷ்னல் இருக்கு இல்லையா, அந்த டாப்பிக்கோட ஸ்டாட்டிக் நல்லா படிச்சுக்கோங்க. அந்த அது இந்த குவிஸ்லையும் கவர் ஆகும். இந்த 30 கொஸ்டினில் 15லேருந்து ஒரு 16 கொஸ்டின் கண்டென்ட்டாக இருக்கும். மீதி இருக்கக்கூடிய 14 கொஸ்டின் ஸ்டாட்டிக்கே கவர் பண்ணுறதுக்காக, எக்ஸாமில் எக்ஸ்ட்ரா ஒரு 5லேருந்து 10 கொஸ்டின் ஸ்டாட்டிக் வருது இல்லையா, அதை கவர் பண்ணுறதுக்காக அந்த எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸ். ஸோ அப்படி பண்ணால் இந்த மாதிரி ஹை கவரேஜ் இருந்து அதில் உங்களுக்கு ஒரு 80% கிடைச்சா கூட ஒரு 20 மார்க் கிட்ட நீங்கள் ஈஸியாக எடுத்துடலாம். 20 மார்க்குன்றது கம்மி இந்த கவரேஜுக்கு, பட் நமக்கு ஒரு ஆஸ்பிரண்ட்டுக்கு அது ரொம்ப அதிகமான மார்க்கு. ஸோ தெளிவாக இன்னொரு டைம் சொல்லிடுறேன். ஒன்லைனர் எடுத்து படிங்க. ஹெட்லைன்ஸ், அதாவது டெய்லி ஸ்கூப்பில் இருக்கக்கூடிய ஒன்லைனரே எடுத்து படிங்க. அண்ட் ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸை படிங்க. அதுக்கப்புறம் பேங்கிங், அந்த டெய்லி ஸ்கூப்பில் டீட்டெயிலாக இருக்கக்கூடிய பேங்கிங், ஸ்கீம்ஸ், நேஷ்னல் நியூஸை டெப்த்தாக படிங்க. அதோட ஸ்டாட்டிக்கும் படிச்சுக்கோங்க. அடுத்த நாள் வந்து ஆப்பில் குவிஸ் எடுங்க. அதுக்கப்புறம் ஒரு 1 வீக் கம்ப்ளீட் பண்ணது வீக்லி கண்டென்ட் PDF இருக்கு இல்லையா, அதை படிங்க. மந்த்லி பாக்கெட் PDF படிங்க. குவிஸ் அட்டன் பண்ணுங்கள். வீக்லி அட்டன் பண்ணக்கூடிய குவிஸ் அட்டன் பண்ணுங்கள். பேங்கிங் தனியாக குவிஸ் இருக்கும். நேஷ்னலுக்கு குவிஸ் கொண்டு வர சொல்லியிருக்கேன். அது கிடைச்சா அதையும் அட்டன் பண்ணிக்கோங்க. அகைன் மந்த்லி PDFல எடுத்து மந்த்லி ஸ்டடி PDF, டீட்டெயில் ஸ்டடி PDF இருக்கும். அதில் எடுத்து பேங்கிங், ஸ்கீம், நேஷ்னலை தெளிவாக படிச்சுட்டு மற்ற டாப்பிக்கெல்லாம், மிஸ்லினியஸ் டாப்பிக்கெல்லாம் மேலோட்டமாக இந்த பாக்கெட் PDFல கண்டென்ட் PDF படித்தாலே மேக்ஸிமம் மார்க் நீங்கள் ஸ்கோர் பண்ண பாசிபிள். இந்த ப்ரிப்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணவும் நிறையா பாசிபிள் இருக்குது. நீங்கள் பியூர் பிகினர், எனக்கு இந்த எக்ஸ்ட்ரா மார்க்லாம் வேணால், ஆவரேஜ் மார்க் போதுன்னா இந்த ஃபஸ்ட்டு 3-4 ஸ்டெப் மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். ஒன்லைனர் படிங்க, ஹெட்லைன், ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் படிங்க. இந்த பேங்கிங், ஸ்கீம், நேஷ்னல் கூட வேண்டாம், தனியாக அந்த ஸ்டடி PDF வேண்டாம். ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸே என்ன, ஒன்லைனர், ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ், நெக்ஸ்ட் டே குவிஸ்ஸு, வீக்லி கண்டென்ட் PDF, பாக்கெட் PDF. இது வந்து பிகினருக்கான ஸ்ட்ராட்டஜி. டெய்லி படிக்கக்கூடியவங்களுக்கு இதுக்கு முன்னாடி சொன்ன ஸ்ட்ராட்டஜி. ஸோ இந்த மாதிரி படிச்சிங்கன்னா இவங்களோட நீங்கள் ஒரு 4 மார்க் கம்மியாக எடுக்குவீங்களே தவிர, அதுவும் நீங்கள் இவங்களோட 4 மார்க் கம்மியாக எடுத்தாலும் அதுவே சூப்பரான மார்க்காக இருக்கும். சரி, வாங்க நம்ம எக்ஸாம் அனாலிசிஸ் போயிடலாம். எக்ஸாம் ஷிஃப்ட் 2 பொறுத்த வரையும் உங்களுக்கு எப்படி கேட்டிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசனிங்கில் ஃபஸ்ட்டு ஷிஃப்ட் அளவுக்கு கஷ்டமாக இல்லை சொல்லப்போனால். இந்த எக்ஸப்ட் பெல் ரிலேஷன் மற்ற எல்லாமே டூயபிள். ஸோ
நீங்கள் இந்த பேப்பரை எப்படி அப்ரோச் பண்ணிக்கணும்னா, இன்இக்வாலிட்டி இருக்குது, கோடிங் டிகோடிங், சிலாஜிசம் இதெல்லாம் முடிச்சுட்டு பிளட் ரிலேஷன் வரவங்க ஃபஸ்ட் அட்டன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸ்ட்ராட்டஜிலே சொல்லியிருப்பான், ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜிலே சொல்லியிருப்பான். பிளட் ரிலேஷன் வரவங்க ஃபஸ்ட் அட்டன் பண்ணுங்க, வராதவங்க லாஸ்ட்டில் அட்டன் பண்ணுங்கட்டு. அதுக்கப்புறம் இந்த டே பஸ்ஸில் அட்டன் பண்ணிக்கலாம், பாக்ஸ் பஸ்ஸில், அப்புறம் ஸ்கொயர் பஸ்ஸில் அட்டன் பண்ணிட்டு கடைசி அன்சர்டன் பஸ்ஸில் அட்டன் பண்ணிவிட்டு இந்த மிஸ்செலேனியஸ் கொஸ்டின்ஸ், இந்த 1 மார்க் கொஸ்டின்ஸ் இருக்கு இல்லையா, இந்த மீனிங்ஃபுல் வேர்டு ஆல்பபெட் டெஸ்ட் அதெல்லாம் கொஞ்சம் கடைசி அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் 35 அவுட் ஆஃப் 35 இதில் பாசிபிளாக இருந்திருக்கு. ஆனால் இந்த பிளட் ரிலேஷன்னால் நிறைய பேரால் 33 தான் போட முடிஞ்சிருக்கு. நிறைய பேர் 35ம் போட்டிருக்காங்க. பட் மேக்ஸிமம் இத்தனை வருஷம் வந்த மாதிரி எல்லாரும் 35 போடல. ஃபஸ்ட்டு ஷிஃப்ட்டுக்கு நான் சொன்ன குட் அட்டம் 30 to 32, 30லேருந்து 33, 32 அந்த ரேஞ்சில் சொன்னேன். இவங்களுக்கு 33 தான் பிகினிங்கே. இவங்கள விட ஒரு 2 மார்க் 32 இருந்தால் ஃபஸ்ட் ஷிஃப்ட்டுக்கு 32 வரையும் நல்லா அட்டம்ப்ட்னா இவங்களுக்கு 33 தான் ஸ்டார்ட்டே ஆகுது. 32 அட்டம்ப்ட் நீங்கள் பண்ணி இருந்திருக்கணும். 32 தான் குட் அட்டம்ப்ட் இருக்குது. ஸோ ரீசனிங்கை பொறுத்தவரைக்கும் 32 குட் அட்டம்ப்ட். இந்த பில்ட் ரிலேஷன் மட்டும் கொஞ்சம் கால்குலேட்டிவாக வந்திருக்கு. யாருக்குன்னா கொஞ்சம் பிகினராக இருக்காங்களே அவங்களுக்கு. அந்த பில்ட் ரிலேஷன் அப்ரோச்சை பொறுத்தவரையும் உங்களுக்கு அந்த பாசிபிலிட்டி வேலை 2-3 பாசிபிலிட்டியில் வச்சு யோசிச்ச ப்ராக்டிஸ் பண்ணவங்களுக்கு அது வந்திருக்கும். டைரெக்டாக எடுத்த உடனே அப்படியே ஃபார்முலா மாதிரி அப்ளை பண்ணவங்களுக்கு பில்ட் ரிலேஷன் வந்திருக்காது. கொஞ்சம் இந்த பாசிபிலிட்டியில் வருமா அந்த பாசிபிலிட்டி வருமா நான் யோசிச்சுப்பாங்க தெரியுமா, அவங்களுக்கு டக்குன்னு ஒரே ஸ்டெப்பில் வந்துருக்கு. பட் அந்த பாசிபிலிட்டி வெளியே திங்க் பண்ண தெரியாதவங்களுக்கு பிளட் ரிலேஷனில் நிறைய டைம் அடி வாங்கிறதுக்கான காரணம் அந்த பாசிபிலிட்டி வெளியே திங்க் பண்ண தெரியாது. அதுக்கு நிறைய செட் சால்வ் பண்ணோம். நான் உங்களுக்கு எஸ்பிஐ கிளர்க்கு நிறைய பிளட் ரிலேஷன் செட் கொடுக்குறேன். அதுலேருந்து நீங்கள் கற்றுக்கோங்க. பிளட் ரிலேஷனும் ஆல்பனிமேரி சீரிஸும் ரொம்ப முக்கியமான டாபிக். அதிசயமாக இருக்குது, 2 ஸ்லாட்லேயும் ஆல்பனிமேரி சீரிஸ் வராது. மேக்ஸிமம் கவர் பண்ணிடுவாங்க. நம்ம தப்பு பண்ணக்கூடிய டாப்பிக்கும் அக்யூரேசி மிஸ் ஆகக்கூடிய டாப்பிக்கும் அதுதான். ஸோ அது கேட்காதது கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருந்துச்சு. பரவாயில்ல, இது உங்களுக்கு சூப்பரான அட்டெம்ப்ட். ஒரே செகண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பென் ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஓகே வந்துருச்சு. ஸோ ஆப்டிடியூடை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி தான் கம்ப்யூட்டர், ஒரு பழைய கம்ப்யூட்டருங்கிறது ஆண்ட்ராய்டு அப்பப்போ. ஸோ குவான்டிட்டி ஆப்டிடியூடை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபஸ்ட்டு ஷிஃப்ட்டை விட அதிகமான அட்டெம்ப்டாக தான் இருக்குது. ரீசனிங் மாதிரி இதுவும் அப்படி தான் இருந்திருக்கு. ஏன்னா அதில் ராங் நம்பரில் ஒரு கொஷின் டஃப்பாக இருந்துச்சு. அந்த ஒரு கொஷினால் எக்ஸ்ட்ரா 1.5 மினிட்ஸ் வேஸ்ட் ஆச்சு. அதனால் -2 வந்துச்சுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. பட் இதில் எல்லாமே டூயபிள், எதுவுமே விடுற மாதிரி இல்லை. அதே டேபிள் டிஐ, அதே மிஸ்ஸிங் சீரியஸ், அதே சிம்பிளிஃபிகேஷனில் அங்கே 13 கேட்டு அங்கே 15 கேட்டிருக்காங்க. ஸோ அந்த 2 அட்டெம்ப்ட் இப்போ அந்த ஷிஃப்ட்டை விட இந்த ஷிஃப்ட்டில் 2 அட்டெம்ப்ட் கூட இருக்கிறதுக்கான காரணம் 30லேருந்து 32 வரையும் டூயபிள். சாதாரணமாக பண்ணலாம் 30லேருந்து 32. ஏன்னா ஃபஸ்ட்டு ஷிஃப்ட்டில் அட்டன் பண்ணவங்க ராங் நம்பரில் ஒரு கொஸ்டினில் 1.5 மினிட்ஸ் வேஸ்ட் பண்ணாங்க நிறைய பேர். அண்டு அரித்தமெட்டிக் சம்ஸில் 2 கொஸ்டின்ஸ் கொஞ்சம் கால்குலேட்டிவாக இருந்துச்சு. 13 கொஸ்டின்ஸாக 12 கொஸ்டின்ஸாக இருந்துச்சு. 12 கொஸ்டின்ஸ் இருந்துச்சு. சிம்பிளிஃபிகேஷனில் 13 தான் இருந்துச்சு. ஸோ அரித்தமெட்டிக் சம்ஸ் 2 கம்மியாக இருந்து அதுக்கு பதிலாக சிம்பிளிஃபிகேஷன் வந்திருக்கு. ஸோ அங்கேயே உங்களுக்கு 1 மினிட் சேவ் ஆகிருக்கும். ஒரு சிம்பிளிஃபிகேஷன் சால்வ் பண்ணால் 20லேருந்து 25 செகண்ட் தான் ஆகும். ஒரு அப்ளிகேஷன் சம் சால்வ் பண்ணுறதுக்கு பர்சன் டு பர்சன் வேரி ஆகும். ஒரு பர்சன் 30 செகண்ட், ஒரு பர்சன் 40 செகண்ட் ஆகும். ஸோ அங்கேயே உங்களுக்கு அந்த டிஃபிகல்ட் லெவல் கொஞ்சம் ஈஸி லெவலாக ஃபீல் ஆகுது. ஸோ அப்போ நம்ம இந்த செகண்ட் ஷிஃப்ட்டை பொறுத்தவரை ஆப்டிடியூடுக்கு 30லேருந்து 32, ஃபஸ்ட்டு ஷிஃப்ட்டுக்கு 28லேருந்து 30 வரையும் கொடுத்துருந்தோம். இங்கிலீஷில் நோ சேஞ்சஸ். 2 ஷிஃப்ட்டும் ஒரே மாதிரி, பாரபட்சம் இல்லாமல் ஒரே மாதிரி ஒரே லெவலில் தான் கேட்டிருக்காங்க. இதுதான் அது ஃபஸ்ட்டு ஷிஃப்ட்டு. இது ஃபஸ்ட்டு ஷிஃப்ட்டோடது, இது செகண்ட் ஷிஃப்ட்டோடது. ஸோ இதில் என்ன சார் குட் அட்டம் அப்படின்னு பார்த்தீங்களான்னா, உங்களுக்கு அதே 30மே அட்டன் பண்ணியிருக்காங்க. 25 குட் அட்டம். ஒரு சில பேரால் இந்த ஜம்பிள் சென்டென்ஸை கிராக் பண்ண முடியல, பேரா ஜம்பிள். ஒரு சில பேரால் கிராக் பண்ண முடியல. பட் மேக்ஸிமம் கேண்டிடேட் கிராக் பண்ணியிருக்காங்க. நான் ஃபீட்பேக் கேட்டு தான் வந்தேன். எக்ஸாம் எழுதிட்டு எல்லாருக்கிட்ட கேட்டு தான் வந்தேன். ஸோ நீங்கள் இதில் என்ன பண்ணியிருக்கணும்னா, ஃபஸ்ட்டு மிஸ்பெல்ட் அட்டன் பண்ணியிருக்கணும், அதுக்கப்புறம் ஃபில்லர் அட்டன் பண்ணியிருக்கணும், அப்புறம் இந்த ஜம்பிள் சென்டென்ஸ் அட்டன் பண்ணிக்கணும், ஆர்சி அட்டன் பண்ணிட்டு எரர் ஸ்பாட்டிங் அட்டன் பண்ணிக்கணும். ஸோ அந்த ஷிஃப்ட்லனா கூட உங்களுக்கு எரர் ஸ்பாட்டிங் இருந்துச்சு, ப்ரேஸ் ரீப்ளேஸ்மெண்ட் 2 இடத்துல அக்யூரேசி மிஸ் ஆகக்கூடிய டாபிக் இருந்துச்சு. பட் ஆனால் இந்த செகண்ட் ஷிஃப்ட் பாருங்கள், ஒரே இடத்துல தான் உங்களுக்கு கிராமர் இருக்குது.
ஸோ இங்கே என்ன ஆகும்னா அக்யூரேசி கொஞ்சம் அதிகமாக இருக்கும். என்ன ஒரு சில பேருக்கு மட்டும் என்ன பிரச்சனை அப்படின்ற பட்சத்தில் இந்த ஜம்பிள் சென்டென்ஸை கிராக் பண்ணாதவங்களுக்கு அந்த 5 மார்க் போயிடுக்கும். 5லேருந்து 7 மார்க் போயிருக்கும். ஏன்னா மற்ற டாபிக் எல்லாமே 100% அக்யூரேஸாக இது 100% போடலாம். பில்லர்ஸில் ஒரு கொஸ்டின் தப்பாகலாம், ஆர்சியில் 2 கொஸ்டின் தப்பாகலாம். அதோட சேர்ந்து ஜம்பிள் சென்டென்ஸ் ஃபஸ்ட் கிளாஸ் கண்டுபிடிச்சா கூட 3 மார்க் போயிருக்கும். ஸோ அந்த மாதிரி ஆஸ்பிரண்ட்ஸுக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 மார்க் போயிருக்கு. ஜென்ரலாக கரெக்ட் பண்ணுங்கள். டூயபிள் தான் 26 பண்ணியிருக்கலாம், நல்லா 25 to 26. ஸோ எல்லா வகையிலும் பார்த்தாலே ஆப்டிலையும் ஈஸியாக இருக்குது, ரீசனிங்லையும் ஈஸியாக இருக்குது, மேக்ஸ்லையும் 3 சப்ஜெக்ட்டுமே ஈஸி தாங்க. இதில் வந்து எப்படி அட்டன் பண்ணிக்கின்ற ஆர்டர் சொல்லாமல் விட்டுட்டேன். ஃபஸ்ட்டு சிம்பிளிஃபிகேஷன் அட்டன் பண்ணிக்கணும், அப்புறம் மிஸ்ஸிங் நம்பர், அப்புறம் டேபிள் டே, அப்புறம் அரித்மெட்டிக். இப்படி தான் ஆப்டிடியூட் அட்டன் பண்ணிக்கணும். ஸோ குட் அட்டெம்ப்ட் போயிடலாம். குட் அட்டெம்ப்ட் பொறுத்தவரை ஆஸ்பிரண்ட்ஸ் நீங்கள் யாரெல்லாம் மெயின்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா சிஏ மட்டும் படித்து வச்சுக்கோங்க. நீங்கள் இப்போ நான் சொல்கிறேன் இல்லையா குட் அட்டெம்ப்ட்டு, இந்த மினிமம் குட் அட்டெம்ப்ட் இருக்கு இல்லையா, இந்த மினிமம் குட் அட்டெம்ப்ட் இருக்கிறவங்க சிஏ மட்டும் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அப்புறம் ரிசல்ட் வந்து நீங்கள் கிளியர் ஆனதும் கம்ப்யூட்டரும் சேர்ந்து படிச்சுக்கலாம். இப்போ ரீசனிங்கில் எல்லாமே டூயபிளாக இருந்திருக்கு, எக்ஸப்ட் அந்த பிளட் ரிலேஷனில் சில பேருக்கு மட்டும் பிரச்சனை. ஸோ 32லேருந்து எவ்வளோ 35மே நிறைய பேர் போட்டிருக்காங்க. ஸோ நம்ம ஒரு 32 to 33 வச்சுக்கலாம் குட் அட்டெம்ப்ட். ஆப்டிடியூடை பொறுத்தவரைக்கும் 30லேருந்து 32. ஏன்னா உங்களுக்கு சிம்பிளிஃபிகேஷன் அதிகமாக இருந்திருக்கு. ராங் நம்பரில் ஃபஸ்ட்டு ஷிஃப்ட் மாதிரி இங்கே ஒரு கொஸ்டின் ஸ்டக் ஆகலை, 1.5 நிமிஷம் வேஸ்ட் ஆகலை. எல்லா கொஸ்டின்ஸுமே எங்கேயுமே உட்காராத மாதிரி தான் கொஸ்டின் இருந்திருக்கு. ஸோ 32 தாராளமாக டூயபிள், இங்கே 33 டூயபிள். இங்கிலீஷ் லாங்குவேஜை பொறுத்தவரையும் அந்த பேராஜம்பிள் மட்டும்தான், மற்ற டாபிக் அங்கங்கே ஒன்று எல்லாமே ஓகேனா 25+ டூயபிள். ஸோ 25+. ஸோ இதுதான் உங்களுக்கு குட் அட்டெம்ப்ட். உங்களுக்கு எவ்வளோனா 90 வந்து குட் அட்டெம்ப்டாக இருக்குது. ஆனால் அங்கங்கே எல்லாருமே எல்லா சப்ஜெக்டும் ஒழுங்காக பண்ண மாட்டாங்க. 89 அப்படிங்கிறது குட் அட்டெம்ப்ட். ஷிஃப்ட் 2வை பொறுத்தவரையும் 87லேருந்து 89 வரையும் குட் அட்டெம்ப்ட். ஏன்னா எல்லா ஆஸ்பிரண்ட்டும் எல்லா சப்ஜெக்ட்டும் நல்லா பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டால் பண்ண மாட்டாங்க. அப்படி ஆப்டி ரீசனிங் நல்லா பண்ணுவாங்க, ரீசனிங் இங்கிலீஷில் கோட்டை விடுவாங்க, ஒரு பேராஜம்பிளில் மிஸ் பண்ணியிருக்கலாம், இல்லை எரஸ்பட்டிங் வராமல் இருந்திருக்கலாம், தப்பு பண்ணியிருக்கலாம். ஸோ அங்கே போகும் ஆர்சியில் மிஸ் பண்ணியிருப்பாங்க. இங்கிலீஷ் சூப்பராக பண்ணுவாங்க, அர்த்தமெட்டிக் சம் வராமல் இதில் 30 அட்டன் பண்ணியிருக்கலாம். இது ரெண்டுமே நல்லா பண்ணிவிட்டு இதில் பிளட் ரிலேஷன்லையோ இல்லை எதிராச்சும் ஒரு பர்சன்லையோ கொஞ்சம் டைம் வேஸ்ட் பண்ணியிருக்கலாம். ஸோ எங்கேயாவது உங்களுக்கு அந்த 2 மார்க்கு செதறிடும். குட் அட்டெம்ப்ட்லேருந்து ஒரு 2 மார்க் எல்லா ஆஸ்பிரண்ட்டுக்குள்ள ஒரு மேக்ஸிமம் கேண்டிடேட்ஸ்க்கு அந்த மாதிரி செதற வாய்ப்பு இருக்குது. எல்லாமே நல்லா 9 கிரகங்களும் உச்சம் பெற்ற ஒரு நாள் மட்டும்தான் எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து கடைசி வரையும் ஃப்ளோவில் கொண்டு போக முடியும். அந்தளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும். ஸ்ட்ராட்டஜி மைண்டை அந்தளவுக்கு கான்சியஸாக வச்சுருவங்களால மட்டும்தான் அந்த 90+ அட்டெம்ப்ட் பாசிபிள். நிறைய பேர் 90, 92, 95 கொடுத்துருக்கீங்க. ஆனால் அக்யூரேட்டாக கொடுத்துருக்கீங்களான்றதான் கேள்வி. ரீசனிங் 35 அவுட்டாக கொடுத்துருக்கீங்களா, அதில் 1 தப்புன்றீங்க, ஆப்டியில் 1 தப்புன்றீங்க, இங்கிலீஷில் 3 தப்புன்றீங்க. ஸோ அதோட நெகட்டிவ் எல்லாம் கழிச்சிட்டு வருது இல்லையா, அதுதான் நம்ம கன்சிடர் பண்ணுறோம். 100% அக்யூரேசியோட 90+ அட்டன் பண்ணியிருந்தால் சூப்பரான அட்டெம்ப்ட்டு. கிளியராக அனைத்து விதமான வாய்ப்புகளும் இருக்குது. 87லேருந்து 89 மார்க்குக்கு நீங்கள் வர்ற அளவுக்கு ஒருத்தர் தான் நீங்கள் மெயின்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணலாம். அண்டு கட் ஆஃப் இதை விட கம்மியாக போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் என்னன்ற வீடியோ நாளைக்கு போடுறேன். ஃபஸ்ட்டு ஷிஃப்ட்டில் நான் குட் அட்டம் சொன்னது, இது ஷிஃப்ட் 2க்கு. ஷிஃப்ட் 1க்கு நான் சொன்னது 85 to 87. இதுலேருந்து வெறும் 2 கொஸ்டின் தான் அதிகப்படுத்தியிருக்கேன். அதுவே கம்மி, இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்திருக்கலாம். ஏன்னா நியூமரிக்கல் எபிலிட்டியில் அந்த ஒரு 2 நிமிஷம் மெயின் ஃபேக்டராக இருக்கும். ரீசனிங் எபிலிட்டியில் அதில் கொஞ்சம் அந்த பஸ்ஸில் என்ன பஸ்ஸுலாம் ஃப்ளோர் பஸ்ஸுலேயோ சர்டைன் நம்பர் ஆஃப் பஸ்ஸுலேயோ அண்டு ஆர்டர் பஸ்ஸில் இது 3மே கொஞ்சம் டைம் கன்சூமிங்காக இருந்துச்சு. இந்த ஷிஃப்ட்டை பொறுத்த வரையும் அப்படி எதுவுமே கிடையாது. உங்களுக்கு அந்த எக்ஸப்ட் பிளட் ரிலேஷன் எல்லாமே டூயபிளாக இருந்திருக்கு. இங்கிலீஷ் லாங்குவேஜும் அப்படி தான். ஃபஸ்ட்டு ஷிஃப்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எரர் ஸ்பாட்டிங் கிராமர் பேஸ் பண்ணி 2 டாபிக் 10 கொஸ்டின் இருந்துச்சு. ஆனால் ஷிஃப்ட் 2வை பொறுத்த வரைக்கும் ஒரே டாபிக் தான் எரர் ஸ்பாட்டிங்கை பொறுத்த வரைக்கும். அப்போ இந்த ஷிஃப்ட்டில் யாரெல்லாம் பேராஜம்பிள் கிராக் பண்ணிக்கலாம் அவங்களோட அக்யூரேசி அதிகமாக இருக்கும். ஸோ அட்டெம்ப்ட் கூட இருக்கும், கண்டிப்பாக நார்மலைசேஷன் நடக்கும். அது என்ன எப்படி இருக்கலாம் அப்படிங்கிற வீடியோ கட் ஆஃப் வீடியோவில் பார்த்துடலாம். ஸோ உங்களுடைய அட்டெம்ப்ட் 87 ± 3 இருந்தாலே நீங்கள் என்ன பண்ணலாம், மெயின்ஸுக்கு உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள்.
90 ப்ளஸ் 89, 90 ப்ளஸ் அட்டெம்ப்ட் இருந்தால் கம்ப்யூட்டரும் சேர்ந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இந்த 85 ப்ளஸ் ஆர் மைனஸ் 3 ரேஞ்சில் இருக்குது இல்லையா, நீங்கள் 87 ப்ளஸ் ஆர் மைனஸ் 3 ஷிஃப்ட் 2க்கு, அது ஷிஃப்ட் 1க்கு 84 ப்ளஸ் ஆர் மைனஸ் 3, ஷிஃப்ட்டு இந்த ஷிஃப்ட்டுக்கு 87 ப்ளஸ் ஆர் மைனஸ் 3னா நீங்கள் 84லேருந்தே 84 டு இருக்க ப்ளஸ் ஆர் மைனஸ் அந்த ரேஞ்சில் இருக்கிறவங்களே படிக்க ஆரம்பிங்க. கேட்டகரி வைஸ் மார்க் மாறும். 84க்கே ஏன் சார் படிக்க சொல்கிறீங்க, நீங்கள் 87 குட் அட்டம் சொல்லிட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, குட் அட்டம் 87 ப்ளஸ் ஆர் மைனஸ் 3. ஆனால் ஏன் 84க்கே நான் சொல்கிறேன் அப்படின்னா, ஒருவேளை நீங்கள் கிளியர் பண்ணிட்டா இருக்கக்கூடிய 8லேருந்து 10 நாள் உங்களால் மெயின்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ண முடியாது. ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. அது எஸ்பிஐ கிளர்க்குக்கு யூஸ் ஆக போகுது. கண்டிப்பாக உங்களுக்கு எஸ்பிஐ கிளர்க்குக்கு உங்களுக்கு ப்ரெஷர் ரொம்ப கம்மியாக இருக்கும், அது யூஸ் ஆகும். ஒருவேளை நீங்கள் கிளியர் ஆகிட்டீங்க அப்படின்ற பட்சத்தில் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, கம்ப்யூட்டர் அவேர்னஸ் மட்டும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போயிடலாம். அண்ட் 90 ப்ளஸ் இருக்கவங்க இப்போ வந்து கம்ப்யூட்டர் ப்ரிப்பேர் பண்ணிடுங்க. ஷிஃப்ட் 1ல் 87 ப்ளஸ் இருக்கிறவங்க இப்போ வந்து கம்ப்யூட்டர் ப்ரிப்பேர் பண்ணிடுங்க. இதுதான் ஆஸ்பிரண்ட்ஸ் என்னோட அனலைசிஸ் படி, ஆஸ்பிரண்ட் எனக்கு கொடுத்த சஜஷன் படி, அவங்களோட ஃபீட்பேக், நான் பேசினவங்ககிட்ட கொடுத்த ஃபீட்பேக், கேட்டிருக்க பேட்டர்ன், இந்த கிராமர் பார்ட்டு அதில் அதிகமாக இருக்குது, இதில் கம்மியாக இருக்கிறது, இதில் ரீசனிங் எபிலிட்டியில் அதில் பசில் கஷ்டமாக இருந்தது, இதில் ஈஸியாக இருந்தது, நியூமரிக்கல் எபிலிட்டியில் அதில் ராங் நம்பர் ஒரு கொஸ்டின் கஷ்டமாக இருந்து, அப்ளிகேஷன் சம் 2 கொஸ்டின் அதிகமாக இருந்தது, இது அதில் இல்லாமல் இருந்தது. 2 ஷிஃப்ட்டு கூட டிஃப்ரென்ஸ். ஸோ இதுக்கு தகுந்த மாதிரி அட்டெம்ப்ட் 2-3 மார்க் அதில் கம்மியாக இருக்கும், இதில் அட்டெம்ப்ட் 2-3 மார்க் குட் அட்டெம்ப்ட் அதிகமாக இருக்கும். இதுதான் ஓவரால் குட் அட்டெம்ப்ட். சிஏ எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். AK10 அப்படிங்கிற கூப்பன் கூட அப்ளை பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ஆஃபர் ஸ்டோரில். ப்ளஸ் நீங்கள் கோல்டு காயின்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையும் போட்டால் தான் உங்களுக்கு அடிஷ்னல் டிஸ்கவுண்ட் கிடைக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சேனலுக்கு வீடியோவுக்கு லைக் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு நம்ம சேனல் தெரியாமல் இருக்குது, ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு மெயின்ஸ் கிளாஸ் இன்றைக்கி அப்லோட் பண்ணுறதா இருந்தது, இப்போ ஆல்ரெடி ரொம்ப டைம் ஆகிடுச்சு. முடிஞ்சால் இப்போ அப்லோட் பண்ணுறேன், இல்லைனா மார்னிங் ஷார்ப்பாக 10 மணிக்கு உங்களுக்கு வீடியோ வந்துடும். மார்னிங் 10 மணிக்கு, ஈவினிங் 5 மணிக்கு உங்களுக்கு வீடியோ ரெகுலராக கொடுத்துட்ருப்போம். இனிமேல் மெயின்ஸுக்கு நாளைக்கு மெயின்ஸ் கண்டென்ட்டில் மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஆன்லைனில் இப்போ கால் சங்கர் சார் எக்ஸாம் ரயிலி சார் தான் இப்போ கால் பண்ணார். ஸோ நம்ம இப்போ போயிட்டு மார்க் இன்டர்வியூ கண்டக்ட் பண்ண போகிறோம். மார்க் இன்டர்வியூ பற்றி ஒரு அப்டேட் இருக்குது, ஐ வில் அப்டேட் லேட்டர். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. கரண்ட் அஃபேர்ஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணுன்றது வீடியோ ஸ்டார்டிங்கில் சொல்லியிருக்கேன், ஒரு 2 மினிட்ஸ் தான் சொல்லியிருப்பேன். தெளிவாக பார்த்தீங்கன்னா எப்படி ப்ரிப்பேர் பண்ணுற ஐடியா உங்களுக்கு கிடைச்ச வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணாமல் தான் ஜாயின் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.